ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனம். நியாயப்பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். பல ஆண்டுகள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி தேவனுடைய பராமரிப்பையும் பாதுகாவலையும் புரிந்து கொண்டவர்களாக இப்பொழுது தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்காதபடி தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனை சார்ந்து துதித்து பாடுகிறார்கள். முறுமுறுப்பிலிருந்து துதி உண்டாகிறது, அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கை பிறக்கிறது, அழுகையிலிருந்து சந்தோஷம் உண்டாகிறது. ஊற்று தண்ணீர் பொங்கி வருகிறது. தேவன் அவர்களுடைய தேவையை அறிந்தவராய் ஜனங்களை கூடி வரச்சை நான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று பாடல் பாடினார்கள். நியாயப்பிரமாணிக்கனின் ஏவுதலினால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி ஜனத்தின் மேன்மக்கள் அதிபதிகள் தங்களுடைய தடிகளை கொண்டு கோல்களை கொண்டு தோண்டினார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் விசுவாசம் என்னும் கோலை கொண்டு துதியின் கீதங்களோடு தோண்டி தண்ணீரை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை என்கிற அதிகாரத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையின் கிரியைகளை விசுவாசித்து அவர்கள் தோண்டின போது தண்ணீர் கிடைத்தது. இதைத்தான் கர்த்தர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களிடம் எதிர்பார்த்தார், இன்றும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன வேண்டும் என்று தேவனிடம் நாம் கேட்டால் அதை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் நாம் வேண்டுவதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று அறிந்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். வனாந்தர வாழ்க்கையிலே அந்த மக்கள் இந்த இடத்தில்தான் மிகவும் சந்தோஷமாக அவர்களுடைய தேவைகளை துதியின் மூலமாக நன்றியறிதலோடு பெற்றுக்கொள்கிறார்கள். கிணறு தோண்ட வேண்டுமென்றால் அதற்கு இரும்பினாலான கனமான ஆயுதங்கள் தேவை. மண்வெட்டி, கடப்பாறை போன்ற ஆயுதங்களை கொண்டுதான் கிணறு தோண்டுவார்கள். ஆனால் இங்கு தடிகளை கொண்டு செங்கோல்களை கொண்டு அவர்கள் தோண்டினார்கள். அதாவது கஷ்டமே இல்லாமல் சந்தோஷத்தோடு லகுவாக தேவனை துதித்து கொண்டு தோண்டும்போது அங்கு தண்ணீர் வந்தது. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை துதியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய தேவைகளை நன்றியறிதலோடு கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார் என்கிற அந்த விசுவாசத்தோடு துதியோடு தேவனிடம் நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அன்றைக்கு யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது துதியின் சேனையை முன்னே அனுப்பி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் துதித்து பாடின போது எதிரிகள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு மாண்டு போனார்கள். நாமும் கூட நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தேவனிடம் துதிபலியோடு ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 40 ஆண்டு கால வனாந்தர பிரயாணம் முடிவடைகிற போது கர்த்தருடைய வல்லமை உணர்ந்து கொண்டவர்களாக தேவனை துதித்து தேவனிடத்திலிருந்து நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய இந்த வனாந்தர பிரயாணத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறேன் என்கிற உணர்வுள்ளவர்களாக முறுமுறுக்காதபடி நம்பிக்கையோடு கூட எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்மிடத்திலே நன்றி உணர்வோடு கூட துதியோடு தெரியப்படுத்தத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.